صل على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு லைலத்துல் கத்ர் இரவை பற்றியுடைய சிறப்புகளையும் மாண்புகளையும் பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த 27வது தினத்தன்று லைலத்துல் கத்ருடைய இரவாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் அதனுடைய நன்மையை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவே முழுமையாக அதனுடைய சிறப்புகளை பார்ப்போம். அடுத்தபடியாக ஏன் இது மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி இரண்டாவது நாம் பார்ப்போம். முதன்மையாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னா நிச்சயமாக நாம் அன்ஸல்னாஹு, அதை நாம் இறக்கினோம். எதை? குர்ஆன் எனக்கூடிய இந்த கலாம் ஷரீஃபை நாம் இறக்கி வைத்தோம். ஒன்றில், எந்த ஒன்றில்? லைலத்துல் கத்ர். இந்த கதிர்மிக்கவருடைய இரவில் நாம் இதை இறக்கி வைத்தோம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு? அது எப்படியா கொண்ட இரவு? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படியா கொண்ட இரவு? கைர சிறந்ததாக இருக்கிறது. மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாக இருக்கின்றது. நம்ம பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஒருடைய இரவில் விழித்து வணங்கியிருந்த ஒரு மனிதன் இபாதத்துகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்நாளில் இந்த ஒரு இரவை அவன் அடைந்து விட்டான். 1000 மாதங்களை அவன் இபாதத்தில் கழித்தவன் ஒன்றாகி விடுகின்றான். கைர் எனக்கூடிய ஒன்றை குறிப்பிடுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், قال نبينا صلى الله عليه وسلم فيه ليلة خير من ألف شهر من حرم خيرها. இதில் கைர் நன்மையை இழந்தால் அனைத்தையும் இழந்ததாக ஆகிவிடும் என்பதாக சொன்னார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவுல நம்ம அந்த ஒருடைய நாள்ல இறந்துட்டோம்னா ஒட்டுமொத்தமா எல்லா நன்மையும் இழந்தது ஒன்றுதான். ஏன் இதுக்கு லைலத்துல் கத்ர் எனக்கூடிய பெயர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இங்குதான் ரிஸ்குகள் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. அந்த வர்க்கத்திற்குரிய ரிஸ்குகள் எல்லாம் என்ன ஏதுங்கிறதை பற்றி இங்குதான் பட்ஜெட் தாக்குதலே நடைபெறுதுங்க. அல்லாஹ் தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய ரிஸ்குகளை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செஞ்சுட்டான். இந்த ரிஸ்கை லவ்ஹுல் மஹ்பூல் எனக்கூடிய அந்த லவ்ஹுல் மஹ்பூல் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். யாருக்கும் தெரியாது. இப்பதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுனா இதை பட்ஜெட் தாக்குதல் பண்ணப்படுது. எப்ப? ஒரு வருஷத்திற்குரிய பட்ஜெட்டை முதல்ல தாக்குதல் பண்றாங்க. அல்லாஹ் ஒரு மனிதன், இந்த மனிதன் இந்த ஓராண்டு காலங்களில் எவ்வளவுக்கு மீறி சாப்பிடுவான், எவ்வளவுக்கு உணவு இருந்துவான், எவ்வளவுக்கு மந்தி சாப்பிடுவான், எவ்வளவுக்கு பிரியாணி சாப்பிடுவான், எவ்வளவுக்கு புலவு சாப்பிடுவான், எவ்வளவுக்கு அஞ்சுவரி சோறு சாப்பிடுவான், எவ்வளவுக்கு இவன் வத்த குழம்பு சாப்பிடுவான் அப்படிங்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா செஞ்சிரான், எழுதி வச்சிடறான். இந்த ஒரு வருஷத்தை போன வருஷமே அல்லாஹ் செஞ்சுட்டான், அதை எழுதி வச்சுட்டான். இந்த வருஷம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஆக அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இரவை இப்படி சிறப்பு மிக்க ஒன்று ஆராய்ச்சி வச்சிருக்கான்.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, யா ரசூலல்லாஹ், நாங்க லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் என்ன செய்வது, நாங்க என்ன செய்யணும், என்ன ஓதணும் அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது, அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், ஆயிஷாவே, அந்த இரவை நீங்கள் அடைந்தால் இந்த துஆவை ஓதுங்கள். நீங்கள் எந்த துஆவை? அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃப் அன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃப் அன்னா, யா கரீம் ஃபஅஃப் அன்னா, யா ரஹீம் ஃபஅஃப் அன்னா, யா அக்ரமுல் அக்ரமீன். எனக்குரிய இந்த துஆக்கள் இருக்கின்றது, இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால வந்து என்னது, லைலத்துல் கத்ர்ல இதோ பெரிய சிறப்பு இருக்குது. எதுவரை கதருடைய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றது, அது சூரியன் மறைந்ததிலிருந்து அல்லாஹ்வுடைய வானவர்கள், ரஹ்மத்தான வானவர்கள் வருகை தந்துட்டே இருக்காங்க. நம்ம உட்கார்ந்து இங்க அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்பட்டாலும் இங்க ரஹ்மத்தான மலக்குகள் வருவாங்க. இந்த ரஹ்மத் நமக்கு கிடைக்க கூடாதுன்னா இங்க சைத்தான் இடையில புகுந்திருந்து உலகத்துடைய பேச்சுக்கள் எல்லாம் பேச வைப்பான். நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியத சைத்தான் கேட்க விட மாட்டான், கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன் நமக்கு நன்மை அடைச்சிடக்கூடாது, அன்றைய ஒரு நாள் இரவுல நீங்க வந்து கேட்டா அந்த நன்மையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அவனுடைய இந்த 1000 மாசங்கள் அவன் கெடுத்துக் கொண்டு வைத்திருந்த அனைத்தையுமே அழிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மா தகத்தம மின் தம்பிஹி, அன்றைய ஒரு நாள் ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவனுடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடலாம், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அழிச்சிடலாம். அப்படியா கொண்ட ஒரு இரவு. அந்த இரவை நாம் அடையக்கூடிய சமயங்களில் இபாதத்துகள் அதிகமாக இருக்கணும். இபாதத்திற்கு நேரத்தை எந்த அளவுக்கு நமக்கு செலவழிக்கணும். சரி, இது ஏங்க போச்சு, இது எதனால வந்து இது நிப்பாட்டப்பட்டுச்சு இந்த கதவுடைய இரவு அவங்க பார்க்கையில உண்மை இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்க ஹதீஸ், அவங்க ரசூலுல்லாஹி லைலத்துல் கத்ருடைய இரவு அறிவிக்கப்பட்டிருக்கு. மஸ்ஜித் நபவியில் இருந்து வேகமாக வர்றாங்க, வெளியே வர்றாங்க. ஒரு சிறந்த ஒரு மாசம் ஒருடைய இரவு கிடைச்சிருக்கு. இந்த இரவை நம்மளுடைய மக்களுக்கு கொடுத்தா நம்மளுடைய சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டால் இவர்கள் பெரும் நன்மையை அடைந்து கொள்வார்கள் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி வேகமா ஓடி வந்தாங்க. வந்து பார்க்கையில உண்மை இல்லைங்க, வெளிய வாசல்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக, சிறிய விஷயங்களின் காரணமாக அவர்களுக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏன்பா என்னப்பா சச்ச, ஏன்பா சண்டை வரீங்கன்னு சொல்லிட்டு விலக்கி விட்டாங்க. விலக்கி விட்டு சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டான். நான் மறந்துட்டேன்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கு மறக்கடிக்கப்பட்டான். அதனால வந்து இப்படியா கொண்ட ஒரு இரவு இருக்குது, லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி அல்லாஹ் அறிவிச்சிருந்தா அது சொல்ல வந்து, ஆனா நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததன் காரணமாக எனக்கு மறைக்கடிக்கப்பட்டது. இதுவும் ஒரு நன்மைக்குத்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப யார் சொல்லாத நாங்க எப்படி தெரிவிக்கிறது, எது போல தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்கல, ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பல்வேறு அடையாளங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி அன்றைய லைலத்துல் கத்ருடைய இரவை அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, மறுநாள் காலை பொழுதில் சூரியன் எப்படி உதயமாகும் என்றால் அதனுடைய வெப்பத்தை கக்காத அளவிற்கு குளிர்ச்சியான முறைகளில் அதனுடைய ஒளிகள் வந்து கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் ஒளிமங்கியதாக வெளிப்படுவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இது யார் அறிவிக்கிறார்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல இடம்பெற்ற ஹதீஸ். ஆக இப்படி அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சமயங்கள் அப்படி இருந்துச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க லைலத்துல் கத்ருடைய இரவு எப்படி இருக்குன்னு. அதை பற்றி கேட்கும்போது தான் சொன்னாங்க, முன்பு நீங்கள் வணங்குங்க, அன்றைய இரவு நாங்க என்ன செய்யணும்,
என்று கேட்கப்பட்ட பொழுது நன்மையை நாடி முழுமையாக நம்பிக்கையுடன் நின்று அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க. அதே போல இன்னும் இவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? நான் லைலத்துல் கத்ருடைய இரவை நான் உங்களுக்கு அறிவிச்சு காட்டினேன், என்ன ரசூலுல்லாஹி சொன்னது போல நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை வச்சு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக லைலத்துல் கத்ருடைய இரவு ரமலானில் தான் உள்ளது. அது எந்த இரவு என்பதை தெரியுமா? நான் அறிவேன் என்பதாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னது போல அதுபோல சூரியன் வெப்பமயமாக ஆயிருந்துச்சு. சூரியன் வெப்பம் இல்லாமல் குளிர்ச்சியாக ஆயிருந்தது. அது என்னுடைய இரவு என்றால் நான் 27ஆம் கிழமை இரவன்று நான் கண்டிருக்கின்றேன் அதனுடைய அடையாளத்தை என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக ஒரே இரவில் தொடர்ச்சியாக வரும் என்பதும் இதில் இருந்து இல்லை. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் 23 அன்று நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதுபோல லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி ஒற்றைப்படையான இரவுகளில் வரக்கூடியதாக இருக்கின்றது. அதை முழுமையாக அடையக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவன் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.